தமிழக அரசியல் தற்போது ஒரு பரபரப்பான திருப்பத்தை எட்டியுள்ளது. நாட்கள் முழுவதும் ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பேசப்பட்டு வந்த அந்த கேள்விக்கு இப்போது பதில் கிடைக்கத் தொடங்கியுள்ளது. விஜய் அரசியலின் அடுத்த பெரிய முகமா என்ற கேள்வி இப்போது விஜய் முதலமைச்சராக வருகிறா என்ற விவாதமாக மாறியுள்ளது. சமீபத்திய அரசியல் தகவல்களின்படி விசிகே கட்சி திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த தகவல் அரசியல் வட்டாரங்களில் மிக பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் தமிழக அரசியலில் கூட்டணி கணக்குகள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு ஆதரவு கடிதம் கூட ஆட்சியின் திசையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. அதிலும் குறிப்பாக திருமாவளவனிடமிருந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு அந்த உறுதி கடிதம் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஒரு தகவல் மட்டுமே அரசியல் சூழ்நிலையை முழுவதும் மாற்றியமைத்திருக்கிறது. கடந்த சில வாரங்களாக நடந்த ஆலோசனைகள், இரகசிய சந்திப்புகள் மற்றும் அரசியல் நகர்வுகள் அனைத்தும் இப்போது வெளிச்சத்துக்கு வரத் தொடங்கியுள்ளன. மக்கள் மத்தியில் தற்போது ஓர் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. இது உண்மையா? விஜய் உண்மையிலேயே ஆட்சி பொறுப்பேற்கிறாரா என்ற கேள்விகள் எங்கும் ஒலிக்கின்றன. தமிழக அரசியலில் சினிமா நட்சத்திரங்கள் புதியவர்கள் அல்ல. முன்னதாக எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றனர். அந்த வரிசையில் தற்போது நடிகர் விஜயின் பெயரும் சேர்க்கப்படுகிறதா என்ற ஆர்வம் மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. விஜயின் அரசியல் பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்தே அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு தனி ஆதரவு இருந்து வருகிறது. அவரது பேச்சுகள், சமூக பிரச்சினைகள் குறித்து அவர் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடுகள் மற்றும் ரசிகர் மன்றங்களை அரசியல் அமைப்பாக மாற்றிய முயற்சிகள் அனைத்தும் இப்போது பலன் தரும் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த முக்கியமான நிகழ்வு விஜய் ஆளுநரை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பு தற்போது அரசியல் வட்டாரங்களில் மிகுந்த கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏனெனில் ஒரு அரசியல் தலைவர் ஆளுநரை சந்திப்பது என்பது சாதாரண நிகழ்வு அல்ல. அதன் பின்னால் பெரும்பாலும் ஆட்சி அமைப்பதற்கான ஆலோசனைகள் அல்லது பெரும்பான்மை ஆதரவை நிரூபிக்கும் நடவடிக்கைகள் இருக்கும். இந்த சந்திப்புக்குப் பிறகு விஜய் நேரடியாக திருமாவளவனை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரது நிபந்தனையற்ற ஆதரவிற்கு நன்றி தெரிவிப்பதாக இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. இது ஒரு அரசியல் மரியாதை மட்டுமல்ல, இது எதிர்கால கூட்டணியின் அடித்தளமாகவும் பார்க்கப்படுகின்றது.